என்னடா அது குரங்கு மாதிரி மரத்தில் ஏறிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? எல்லாருக்கும் பிடிச்ச பப்பாளி பழம் தான் பறிக்க போகிறேன். என்னடா அது பப்பாளி பழம் பறிக்க போகிறேன்னு சொல்லிட்டு மாமரத்தில் ஏறிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? மாமரத்து பக்கத்தில் தான் பப்பாளி மரம் இருக்குது. பப்பாளி மரமே ஏற்கனவே ஒல்லியாக இருக்கனால நம்ம ஏறினா மரம் உடஞ்சாலும் உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாமரத்தில் ஏறிக்கிட்டு இருக்கேன். மாமரத்தில் ஏறி மேலே பக்கத்தில் இருந்து கிளையிலேருந்து குச்சியை வச்சு தட்டினேன். முதல்ல ஒரு பழம் விழுந்தோன்னா மாடு வேற கவ வந்துருச்சு. தோப்புக்குள்ளே எப்போதும் மாடு மேய்க்க வரையிலலாம் எப்படா பப்பாளி பழம் பழுக்குன்னு பார்த்துட்டா தான் இருப்பேன். அது இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்த மாதிரி பப்பாளி பழம் பழுத்துருச்சு. நம்மளுக்கு முன்னாடியே குருவியெல்லாம் நோட்ட விட்டு அதில் வேறு 2 பழத்தை சாப்பிட்ருச்சு. அது போக மற்ற 2 பழம் கிடந்துச்சு. அதை தான் பிடுங்க போனேன். அது குச்சி தட்டி அது கிளி கொத்தின பழமும் கீழே விழுந்துருச்சு. அப்படியே மொத்தம் நல்ல பழமே 3 பழம் பிடிங்காச்சு. மரத்தில் இருக்க எல்லா பழத்தையும் பிடுங்கி விட்டு கீழே இறங்கி வந்து பார்த்தா மொத்தம் 3 பழம் இருந்துச்சு. பழம் 2 பழம் பயங்கர கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா இன்னும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிளி கொத்தின பழமும் கீழே விழுந்துச்சு பார்த்தீங்களா? அந்த பழத்தை எடுத்து நல்லா ஓட்டையாக இருக்கும் 2 போட்டாக்கும் 2 போஸ் கொடுத்துவிட்டு சரி இந்த மாட்டை கொண்டே கொடுக்கலாம் அப்படின்னு கொண்டுட்டு போயில அங்கே பாருங்கள் அந்த நந்தினி மாடுன்றது பழத்தை கையில் பார்த்தோன்னே எப்படி தலையை ஆட்டிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா? அதை எப்படா கொடுப்பாங்கன்னு கொண்டாந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. மாடும் பழத்தை நல்லா திங்க ஆரம்பிச்சிச்சு. பழத்தை திங்கிறது பார்த்தாம என்னைய வேற குப்புற இழுத்தோட தெரிஞ்சிச்சு. உனக்கு கொண்டாந்து கொடுத்தா என்னைய வேற கீழே ஒழுக்காத்தட தெரிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பழத்தை ஃபுல்லாகவே மாடு தின்றுச்சு.